அது வந்து ஒரு மிகப்பெரிய பதவி. ஏன்னா வந்து கியூபாவோட கரன்சில வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து சைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கியூபாவோட நேஷனல் பேங்க் ஹெட்டாவும் சே தான் இருந்தாரு. ஒரு கட்டத்துல சே வந்து என்ன முடிவு பண்றாருன்னா, நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து தங்கிட்டோமோ, ஏன்னா வந்து அவர் வந்து தொழில்துறை அமைச்சரா இருக்கும்போதும் சரி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போதும் சரி, அவருக்கு வந்து பதவி வந்து சரியான மக்களுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து அவருக்குள்ள ஏற்பட்ட கேள்வி என்னன்னா, நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து தங்கிட்டு இருக்கோமோ, ஏன்னா வந்து புரட்சி வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் வந்து தேவைப்படுது. எல்லா உலகத்துல வந்து எல்லா இடத்துலயும் வந்து அநீதி வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரே இடத்துல தங்கிட்டோமோ, நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு வந்து நோக்கி போகணும் அப்படின்ற வந்து அவர் வந்து போனாரு. அப்படி வந்து அவர் வந்து டிசைட் பண்ணி 1965ஆம் ஆண்டு காங்கோ போனாரு. காங்கோ போகும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா வந்து சே போவாத, நீங்க அங்க போனீங்கன்னா வந்து அதோடைய விலை வந்து தோல்வியில தான் முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எல்லாருமே சொல்லாம சேவும் வந்து அதை கேட்காம வந்து கிளம்பி காங்கோ போனாரு. காங்கோவோட போராட்டத்துல தோல்வியில தான் முடிஞ்சது. சே வந்து என்னதுன்னா ஓகே திரும்பி வந்து கிளம்பி கியூபாக்கு போவாங்கன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க. அதான் கிடையாது. கியூபா விட்டு அவர் வந்து வெளியே வரும்போது சேவோட ஃபேர்வெல் லெட்டர் அப்படின்ற ஒரு லெட்டரை வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ கிட்ட கொடுத்துட்டு தான் வந்தாரு. அதுல வந்து அந்த லெட்டர்ல வந்து என்ன இருந்ததுன்னா வந்து கியூபாவுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் ஒட்டுமொத்த உறவுகளை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். டோட்டலா வந்து எனக்கும் கியூபாக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற வந்து ஒரு ஃபேர்வெல் லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி காங்கோ போறாரு. காங்கோட போராட்டம் வந்து தோல்வியில் முடிஞ்சதால வந்து அவர்